Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 7. Wave optics உள்ள important numerical problems ஒன்று வேணால் சால்வ் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் book back numerical problem நம்பர் 1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் உள்ள மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டிஸ்னுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய வேவ்ஸ்னுடைய ரேஷியோ ஆஃப் ஆம்பிளிடியூட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ மேக்ஸ் இஸ்ட்டு ஐ மினிமம் இஸ் கிவன் அஸ் 36:1. இங்கே ஐ மேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, ஐ மினிமம்ங்கிறது மினிமம் இன்டென்சிட்டி. இதோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா, ஐ மேக்ஸ் divided by I minimum is equal to 36/1 அப்படின்னு எழுதிக்கலாம். We know that intensity is proportional to amplitude square. இங்கே ஏங்கிறது resultant amplitude. A is a resultant amplitude. Resultant amplitude மேக்ஸிமமாக இருந்தால் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். Resultant amplitude மினிமமாக இருந்தால் இன்டென்சிட்டி மினிமமாக இருக்கும். அதனால் இது எப்படி எழுதுகிறோன்னா, I max is proportional to maximum amplitude square. I minimum will be proportional to minimum amplitude square. Maximum resultant amplitudeயும் minimum resultant amplitudeயும் எப்படி எழுதலாம்னா, A max is equal to A1 plus A2. A1ங்கிறது amplitude of the first wave, A2ங்கிறது ஆம்பிளிடியூட் ஆஃப் த செகண்ட் வேவ். இது ரெண்டும் ஆட் ஆகும்போது ரிசல்டன் ஆம்பிளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும். இது ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன் ஆம்பிளிடியூட் மினிமமாக இருக்கும். ஸோ ஏ மினிமம் இஸ் ஈக்குவல் டு A1 minus A2. Therefore, we can write these two as I max is proportional to A1 plus A2 whole square. அதாவது A max பதிலாக A1 plus A2 அப்படின்னு போட்டுக்கிறோம். A minimum is proportional to A1 minus A2 whole square. இதை ரெண்டையும் எப்படி எழுதிக்கலாம்னா, I max is equal to some constant into A1 plus A2 whole square. அதே மாதிரி I minimum is equal to constant சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, A1 minus A2 whole square. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா I max divided by I minimum is equal to A1 plus A2 whole square divided by A1 minus A2 whole square. நமக்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. therefore this is equal to 36 divided by 1. இதை எப்படி எழுதிக்கலாம்னா, A1 plus A2 divided by A1 minus A2 whole square is equal to 36/1 is 36. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we will get A1 plus A2 divided by A1 minus A2 is equal to 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we will get 6. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A1 plus A2 is equal to 6 into A1 minus A2 அப்படின்னு வரும். ஸோ A1 plus A2 is equal to 6 into A1 is 6A1. 6 into minus A2 is minus 6A2. இந்த A2வை இந்த சைடு கொண்டு வருவோம், A1-ஐ இந்த சைடு கொண்டு வரலாம். ஸோ 6A2 plus A2 is equal to 6A1 minus A1. 6A2 plus A2 is 7A2. This is equal to 6A1 minus A1 is 5A1. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ஆம்பிளிடியூட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது A1 by A2 கேட்டிருக்காங்க. A2 இந்த சைடு கொண்டு வரலாம், 5 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா A1 by A2 will be equal to 7/5. This is what we have to find. So A1 is to A2 is equal to 7 is to 5. This is a ratio of amplitudes.
If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next book back problem எப்படி solve பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.